அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். ஸோ நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பை சார்ட்டு, பார் சார்ட், கிராஃப் சார்ட், டேபிள் சார்ட், இந்த 4 சார்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த 4 சார்ட்டு இல்லாத கொஸ்டின் பேப்பரே வந்து பார்த்தோம்னா கிடையாது. இதுக்கு அடிப்படை என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, பர்சன்டேஜ், சதவீதம், சராசரி, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தான் இதுக்கு வந்து அடிப்படையானது. நோட் பண்ணி வச்சிங்க. 2010 பார்த்தோம்னா 151வது கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா எக்ஸாம்பிளுமே கொஸ்டின் 2010 இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வராங்க. கேட்டுறாங்களா? ஸோ என்ன இந்த கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, டேபிள் சார்ட். டேபிள் போட்டு டேபிள்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? டேபிள் சார்ட். நோட் பண்ணி வச்சுங்க. 2010 டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் 151வது கொஸ்டின். இந்த கொஸ்டின்லாம் கொஞ்சம் நல்லா தரமான ஒரு கேள்வி தான். அதெல்லாம் எல்லாராலையும் ஆன்சர் பண்ண முடியாது. டேபிள் அனலைசிஸ் பண்ணி கொஞ்சம் டேபிள் சார்ட்டு, பை சார்ட்டு, பார் சார்ட்லாம் கேட்டாங்க அப்படின்னா கட்டாயம் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், ஒரு 5 கேள்வி கேட்டிருக்காங்க. எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க? சைக்காலஜி மொத்தம் எத்தனை டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா 40 டாப்பிக்கு. கொஷின் பார்த்தோம்னா 40 கொஷின். அப்போ 40 டாப்பிக்லேருந்து 40 கொஷின் கேட்குறாங்கன்னா கிடையாது. ஒரு 10 டாபிக் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா விட்டுறாங்க. ஆனால் ஒரு 5 டாப்பிக்லேருந்து மட்டும் என்ன பண்ணுறாங்க, 15 கேள்விட்டு கேட்குறாங்க. அந்த 5 டாப்பிக்கில் முக்கியமான டாபிக் தான் என்னது? இந்த பை சார்ட்டு, டேபிள் சார்ட்டு, பார் சார்ட்டு, கிராஃப் சார்ட்டு. இப்போ நம்ம படிச்சிருப்போம். பார்ட் 1 என்னது? பார்ட் 1 அந்த நம்ம சேஷன்லாமே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், 10 இயர்ஸ் கம்பாரிசன் சார்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம போலீஸுக்கு என்னென்ன தேவையோ, உதாரணத்துக்கு ஒரு எஸ்ஓசி போகிறோம், எஸ்ஓசி ஸ்கெட்சு வரைகிறோமா, அதுக்கு தான் என்ன கொஸ்டின் வச்சுருக்காங்க, என்ன சாப்டர் வச்சுருக்காங்க, அதுக்கு ரிலேட்டடாக இங்கே என்ன கொஸ்டின் வச்சுருக்காங்க சைக்காலஜியில்? ஏங்க டைரக்ஷன் கொஸ்டின் வச்சுருக்காங்களா? எதுக்கு வச்சுருக்காங்க? அங்கே போனால் எஸ்ஓசியில் போனோன்னா நம்ம என்ன பண்ணுறோம், எது வடக்கு எது தெற்குன்னு வரைகிறது தான் முக்கியமானதே, தெரிஞ்சு வச்சிங்க. அதுக்கு தான் டேரக்ஷன் வச்சுருக்காங்க. ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்க கம்ப்ளைண்ட்டுக்கு இவங்க யார், அண்ணனா தம்பியா, இதுக்கு தான் எது வச்சுருக்காங்க, பிளட் ரிலேஷன் வச்சுருக்காங்க. புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது எல்லா டாப்பிக்லையும் வரும். அது கம்பாரிசன் பண்ணுறதுக்கு போன வருஷம் என்னென்ன மாதிரியான க்ரைம் நடந்துச்சு, இந்த வருஷம் என்ன மாதிரியான க்ரைம் நடந்திருக்கு, க்ரைம் பர்சன்டேஜ் எவ்வளவு, ஆக்சிடென்ட் எவ்வளோ நடந்திருக்கு, ஆக்சிடென்ட்டில் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, எல்லாமே எதில் கேட்குறாங்க? பர்சன்டேஜ் தான். அதனால தான் பர்சன்டேஜ் வந்து நிறையா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு சாப்டருமே கோடிங் அண்ட் டீ கோடிங் எதுக்கு வச்சுருவாங்க? இப்போ என்ன சொல்ல வரீங்க? புரியல எனக்கு. உங்களுக்கே புரியல என்ன? கோடிங் அண்ட் டீ கோடிங் எதுக்கு வச்சுருவாங்க? அது இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. நீங்கள் வேணால் பாருங்கள். யாராவது சொல்லுங்கள். இப்போ இன்டர்வியூவில் கேட்குறாங்க கோடிங் அண்ட் டீ கோடிங் எதுக்கு வச்சுருக்காங்க? ஒரு அக்யூஸ்டை பிடிக்க போகிறோம், அங்கெல்லாம் என்ன கோட் வேர்டு யூஸ் பண்ணுவோமா? பண்ணவே மாட்டோமா? ஓப்பன் கோட்டாவை தான் தெரியாது, டிபார்ட்மெண்ட்டாவை தெரிஞ்சிருக்கும்ல, எதுவும் சொல்ல மாட்டீங்களா? அங்கே போயிட்டு சார்னு பேசுவோமா, என்ன பேசுவோம்? சரி ரைட்டு. 2010 151வது கேள்வி. ஏன் அப்படின்னா கொஸ்டின் எப்படிலாம் கேட்டிருக்காங்க, ஏன் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு காமிக்கிறேன். 2016 86வது கேள்வி. இதுமாதிரி கேள்வி இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லை. இந்த சாப்டர் பார்க்காம போயிடாதீங்க. ஆனால் கேள்வி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. நல்லா தான் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது என்ன சார்ட்? இது இந்த சார்ட்டு பேர் என்னது? பார் சார்ட். என்ன சார்ட்டு? பாராக இருக்குல்ல, பார் சார்ட். ஸோ இந்த பார் சார்ட் பேஸ் பண்ணி எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 1 2 3 4 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஒரு டாபிக் தெரிஞ்சோம்னா எத்தனை கொஸ்டின்? 5 கொஸ்டின். இதில் என்ன அதிசயம் அப்படிங்கிற மாதிரி 2022 23லாம் கிட்டத்தட்ட 10 கேள்வி கேட்டிருக்காங்க. எதுலேருந்து? எல்லா சார்ட்டுமே கேட்டிருக்காங்க. ரெண்டாயிரத்தி 22 பாருங்கள்.
இப்போ வந்து 2022 23 இதிலலாம் வந்து இதுதான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பாருங்கள், நோட் பண்ணி வச்சுங்க. 2022 எழுதுறீங்களா? பாருங்கள், இது என்ன சார்ட்? இது பார் சார்ட். ஸ்டடி த ஃபாலோவிங் கிராஃப் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த கொஷின். 51 52 2 கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்த படத்தை பார்த்து இதை அனலைசிஸ் பண்ணணும். அதுவே நிறைய பேருக்கு தெரியாது. இந்த படத்தை எப்படி பார்க்குறது, இதில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அதெல்லாம் தெரியாது. ஸோ 2022 இது கேட்டிருக்காங்களா? ஃபஸ்ட்டு பார் கேட்டாங்களா? இது என்னது? டேபிள் சார்ட். டேபிள் சார்ட்டில் பாருங்கள், 1 2 3 3 கேள்வி வச்சா. அடுத்தது என்ன கேட்டாங்க? கிராஃப் சார்ட்டு. 1 2. அடுத்து பாருங்கள் பை சார்ட். இது எல்லாத்துக்கும் 4த்துக்கும் பேஸ் வந்து பர்சன்டேஜ் தான். பர்சன்டேஜ், ஆவரேஜ், அது தெரிஞ்சால் நம்ம போட்டுடலாம், ஈஸியாக போட்டுடலாம். அடுத்தது 2023. இங்கே பாருங்கள், கேட்டுருக்காங்க பாருங்கள். இது என்ன சார்ட்? இது டேபிள் சார்ட். 3 கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். 51 52 53. இங்கே பாருங்கள், கொஷின் வந்து சேம் கொஷின், சேம் மாதிரியான கேள்வி தான். இது என்ன சார்ட்? இது வந்து நம்ம இதில் டேரெக்டாக பாருங்க, கிரைம் இன் சிட்டி. ஒரு சிட்டியில் இருக்க கிரைமை பற்றி அப்படியே கொஷின் கேட்டாங்க. புரிஞ்சிக்க முடியுதா? கேட்டிருக்காங்க பாருங்கள். சில வகையான குற்றங்களும் அதன் சதவீதத்தையும் குறிப்பிடும். எந்த குறிப்பிட்ட குற்றத்தின் சதவீத அதிகரிப்பு அதிகபட்சம்? டேரெக்டாக நம்ம டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் கிரைமை வச்சு என்ன பண்ணிட்டாங்க, கொஸ்டின் கேட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்துருக்கணும். இந்த கொஸ்டினை ஞாபகம் வச்சுங்க. இதை நான் பின்னாடி நடத்தினேன். இது எல்லா எக்ஸாம்லையும் கொஸ்டின் கேட்டேன். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இது ஸ்லாகிசத்தோடைய இன்னொரு டைப். அது இங்கே பாருங்க, இது என்ன சார்ட்? இது என்ன சார்ட்? இது பை சார்ட். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? பை சார்ட்டு, பார் சார்ட்டு, கிராஃப் சார்ட்டு, டேபிள் சார்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கெல்லாம் அடிப்படையானது பார்த்தோம்னா பர்சன்டேஜில் பேசிக்காக உள்ள ஒரு 10 கேள்வி. ஓகே தானே? ஃபஸ்ட்டு பர்சன்டேஜை பொறுத்தளவுக்கு ஒரு சிம்பிளான ஒரு 10 கணக்கு தெரிஞ்சு வச்சுங்க. ஃபஸ்ட்டு கணக்கு என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு நம்பரு, என்னது, எனி நம்பர் எனி பர்சன்டேஜ் கொஸ்டின் கேட்குறது. இப்போ உதாரணத்துக்கு கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னா, 50ன் 20% என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி, அடிப்படையான கேள்வி. இது இங்கிலீஷில் எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னா, 20% ஆஃப் 50 அப்படிங்கிற சொல்லுவாங்க. இதில் என்னென்ன வார்த்தைலாம் இருக்குது பாருங்கள். இன்னுன்னு ஒரு வார்த்தை இருக்கா? இன்னு தான் இங்கிலீஷில் வந்து ஆஃப். பர்சன்டேஜ் நம்பராக பார்த்தோன்னா டிவைட் பை 100 போடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இது சாதாரண கணக்கு. இந்த கணக்கை சால்வ் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 50 எழுதணும். இந்த இன்னும் இருக்கிறதா என்ன பண்ணணும்? பெருக்கல் போடணும். 20 அப்படியே எழுதணும். அந்த பர்சன்டேஜ் நம்பரை மாற்றி டிவைட் பை 100 போடணும். இப்போ நம்பரை மாற்றி பர்சன்டேஜ் மாற்றி என்ன மாற்றினாலும் சரி, இதான் ஒரு குறிப்பிட்ட நம்பர் கொடுத்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க என்ன சொன்னாங்கன்னா என்ன பண்ணணும்? அந்த நம்பரை எடுத்து எழுதணும், பெருக்கல் போடணும், பர்சன்டேஜ் நம்பராக மாற்றி டிவைட் பை 100 போடணும். இதை சால்வ் பண்ண ஆன்சரு என்ன? ஆன்சரு 10. இப்போ 50ன் 20% அப்படின்னா என்னது? இதுதான் பேஸ், சதவீதத்தில் அடிப்படையான கணக்கு. இது இதுதான். இப்போ இங்கிலீஷில் ஆஃப் இருக்கிறத இங்கிலீஷ் பெருக்கல் போடணும். பர்சன்டேஜ் நம்பராக மாற்றுறதுக்கு டிவைட் பை 100 போடணும். எங்கெல்லாம் பர்சன்டேஜ் வருதோ அங்கெல்லாம் டிவைட் பை 100 போடலாம். எங்கெல்லாம் ஆஃப் வருதோ அங்கே நீங்கள் என்ன பண்ணலாம்? பெருக்கல் போடலாம். எங்கெல்லாம் இன்னும் வருதோ அங்கே நீங்கள் என்ன பண்ணலாம்? பெருக்கல் போடலாம். இப்போ 2500 × 50 என்ன ஆன்சரு? 10. இதில் சந்தேகம் இருக்கா? ஓரளவு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அப்படி தானே? புரியுதா புரியலையா? புரிஞ்சுக்க முடியுதா? டவுட் ஆகிச்சிருக்கா? இப்போ உதாரணத்துக்கு 420ன் 30% என்ன கண்டுபிடிங்க. 420 30% அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 420 இன்ட்டு இன்னும் இருக்கிறது என்ன பண்ணும்? இன்ட்டு 30 டிவைட் பை 100 அடிச்சா என்னது? 126 ஆன்சர்.
பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறத ஃபஸ்ட்டு டைப்பு தான். என்னது? ஏதோ ஒரு நம்பரு, ஏதோ ஒரு சொல்லுங்கள், பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது. இப்போ இந்த கணக்கை எப்படி பார்த்தோன்னா சால்வ் பண்ணலாம்? ரொம்ப ஈஸியானது தான். உதாரணத்துக்கு எனி நம்பர், எனி பர்சன்டேஜ், இப்படி ஒரு கொஸ்டின் இருக்குது. 530% அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ இதை பார்த்தோன்னே எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா ஒர்க் அவுட்லாம் பண்ண அவசியம் கிடையாது. இந்த கொஸ்டினில் இருக்க 2 ஜீரோ என்ன பண்ணணும்? அடிச்சிடணும், மனசுல அடிச்சுக்கணும். எது இதில் தான் உள்ள ஜீரோ அடிக்கணும் அவசியம் கிடையாது. இதில் ஒரு ஜீரோ அடிச்சுட்டு இதில் ஒரு ஜீரோ என்ன பண்ணலாம்? அடிச்சிக்கலாம். புரிஞ்சுக்க முடியுதா? அடிச்சுட்டு அப்படியே பெருக்கி சொன்னால் அதான் என்னது ஆன்சரு. இப்போ 530% கேட்குறாங்களா? 500 உள்ள 2 ஜீரோ எடுத்துடுறேன். எடுத்துகிட்டா என்ன வரும்? 5. 5 மிச்சம் என்ன இருக்குது? 2 பெருக்குங்க, அவ்வளோதான் ஆன்சரு. 100. புரிஞ்சுக்க முடியுதா? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக தான் நடத்துறது. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? தெரிஞ்சவங்க கவனிங்க. அடுத்தடுத்த கணக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தெரியாதவங்க இது வரைக்கும் பர்சன்டேஜே பார்க்காதவங்க, ஏன்னா இதெல்லாம் பார்க்காம போயிட்டு அங்கே பை சார்ட் பார் சார்ட் நடத்தினா அப்படின்னா உங்களுக்கு என்னவாது? புரியாது. ஓகே தானே? இப்போ இந்த கணக்கை பெண்ணு பேனா இல்லாமல் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஏதோ 2 ஜீரோ கேன்சல் பண்ணணும், மிச்சம் இருக்கிறத பெருக்கணும். 530 பெருக்க ஆன்சர்னா அவ்வளோதான் ஆன்சர். இப்போ இங்கே இந்த கணக்கை போய் 500 × 30 டிவைட் பை 100 இப்படிலாம் எழுதி இந்த 2 ஜீரோ கடைசியில் என்ன பண்ணுறோம்? 2 ஜீரோ அடிக்கணும்ல, அதை இங்கே என்ன பண்ணுறோம்? கணக்கிலையே 2 ஜீரோ அடிச்சிடும். மிச்சம் என்ன இருக்குது? 150. இப்படி தான் நீங்கள் பழகணும். பர்சன்டேஜ் எப்படி பழகணும்? பார்த்தோன்னே என்ன பண்ணணும்? ஆன்சர் பண்ணுற மாதிரி கொஸ்டினை கொடுத்துருப்பாங்க. கொஸ்டினில் உள்ள 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? மிச்சம் உள்ளதை பெருக்கணும். பெருக்கிறதும் மனசுக்குள்ள பெருக்க தெரியணும். வாய்ப்பாடு படிக்கணும். 1லேருந்து 14 வரைக்கும் எத்தனை பேர் திரும்ப வாய்ப்பாடு படிக்கிறீங்களோ, ஸ்கொயர் படிக்கிறீங்களோ, கியூப் படிக்கிறீங்களோ, நீங்கள் தான் கணக்கு போட முடியும். வாய்ப்பாடெலாம் படிக்காமல் பெருக்கல் வகுத்தல் தெரியாமல் என்ன பண்ண முடியாது? பண்ண முடியாது. ஏதாவது சந்தேகம் இருக்கா? $420 காண்க போடுங்க. ஏன்னா எழுதுங்க, தெரியாதவங்க எழுதணும். 420 என்ன அப்படின்னு எழுதிட்டு சொல்லுங்கள் என்ன ஆன்சரு. எப்படி மொத்தத்தில் கொடுத்துருக்கிறதுல 2 ஜீரோ கேன்சல் பண்ணணும். அது எந்த ஜீரோனா அடிக்கலாம். இதோ ஜீரோ எடுத்துறேன், இந்த ஜீரோ எடுத்துறேன். ஆன்சர் என்னது? மிச்சம் இருக்கிறத பெருக்கிடணும். 42 2 84. ஓகேவா? புரிஞ்சுட்டா? இதுதான் சதவீதத்தோட அடிப்படையான ஃபஸ்ட்டு சம்மு. ரெண்டாவது ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கிறோம். ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறாங்க 420. என்னது? ஒரு நம்பர் 420 எந்த நம்பரோ கொடுத்துட்டு 10% கேட்குறாங்க. அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. கொடுத்துருக்க நம்பரில் ஜீரோ தூக்கணும், அதான் என்னது ஆன்சர். புரிஞ்சுக்க முடியுதா? கொடுத்துருக்க நம்பர்லாம் என்ன பண்ணோம்? ஜீரோ இருந்தால் ஜீரோவை தூக்கணும். அப்படி ஜீரோ இல்லையா ஒரு ஸ்தானத்தாலே கடைசிலேருந்து ஒரு ஸ்தானத்தாலே புள்ளி வைக்கணும். 10% என்ன பண்ணோம்? எழுதி வச்சிங்க. 10% என்ன பண்ணோம்? ஒரு ஜீரோ அடிக்கணும். இல்லை இப்படி இருக்கு 88 10% காண்க அப்படின்னு கேள்வி. என்ன பண்ணோம்? இந்த என்ன நம்பருக்கு கேட்டீங்கன்னா அதில் ஒரு ஸ்தானத்தள்ளி புள்ளி வச்சு என்ன ஆன்சரு? புரிஞ்சுக்க முடியுதா? டவுட் ஆகிச்சிருக்கா? 10% ஓடினா ஒரு ஜீரோ எடுக்கணும். அப்படின்னா ஒரு ஸ்தானத்தள்ளி புள்ளி எடுக்கும். அடுத்தது இப்போ 10% கண்டுபிடிக்க தெரியும் நமக்கு. அடுத்து 50% ஏதோ ஒரு நம்பர் 500 50% காண்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை. இந்த நம்பர் 2ஆல் வகுத்தா அதான் ஆன்சரு. என்ன ஆன்சரு? புரியுதா? ஒரு நம்பரை கொடுத்து 50% கேட்குறாங்க அப்படின்னா அந்த நம்பர் 2ஆல் வகுத்தணும். முடிஞ்சிட்டு. புரிஞ்சுக்க முடியுதா? இந்த வகுக்கிற நம்பரை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னா இவங்க என்ன பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்களோ அந்த நம்பரும் இங்கே வகுக்கிற நம்பரும் பெருக்குனா 100 வர மாதிரி ஒரு நம்பரால் வகுத்தீங்கன்னா அது எதுக்கு வேணாலும் மேட்ச் ஆகும். என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? அவங்க ஒரு பர்சன்டேஜ் கேட்டிருப்பாங்கல்ல, அந்த பர்சன்டேஜோட நம்ம ஒரு நம்பரை வகுக்கணும். அந்த 2 நம்பர் பெருக்குனா 100 வர மாதிரி வருது அப்படின்னா டேரெக்டாக வகுத்து போட்டலாம் ஆன்சர். புரிஞ்சுக்க முடியாது? அந்த மாதிரி நம்பர் கண்டுபிடிக்க தான் அன்றைக்கி சார் எழுதியிருப்பார். 1/3 1/9 அதெல்லாம் போட்டுருப்பார். ஸோ அதெல்லாம் தேவையில்லை. இதில் சந்தேகம் இருக்கா? சொல்லுங்கள். இப்போ ஏதாச்சும் ஒரு கணக்கு கேட்டு உதாரணத்துக்கு 7200 50% அப்படி கேள்வி கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? 7200 × 50/100 அப்படிலாம் போடலாம் கூடாது. டேரெக்டாக என்ன பண்ணோம்? 2ஆல் வகுத்தணும். ஆன்சர் என்ன?
3600. அவ்வளோதான். 10% கேட்டால் என்ன பண்ணணும்? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 50% கேட்டால் 2ஆல் வகுத்துடணும். ஓகேவா? அடுத்து 25% கேட்டால் இப்போ எழுதி வச்சிங்க. 50% அப்படின்னா டிவைட் பை 4. 25% டிவைட் பை 2. சாரி 2 இங்கே 4. 12.5% கேட்குறாங்க அப்படின்னா டிவைட் பை 8. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எதாவது தெரியாத நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க. கேள்வி பாருங்கள். 40 12.5% என்ன அப்படிங்கிறது கேள்வி. கேள்வி என்னது? இப்போ 40 × 12.5 டிவைட் பை 100 அடித்து சால்வ் பண்ணோம். அதெல்லாம் தேவை கிடையாது. டேரெக்டாக அந்த நம்பரை எடுக்கிறோம். இந்த டேரெக்டாக நம்பரை என்ன பண்ணுறோம்? 8ஆல் வகுத்துடுறோம். ஆன்சர் என்ன? அவ்வளோதான் ஆன்சர். நோட் பண்ணிக்கிங்க. இதுமாதிரி நிறைய மாடல் கணக்கு இருக்குது. யூனிட் கன்வர்ஷன் பேஸ் பண்ணி கேள்வி பார்த்தோம்னா 3 ரூபாய் 45 பைசாவில் 15 பைசா எத்தனை சதவீதம்? ஓகேவா? 3 ரூபாய் 45 பைசாவில் 15 பைசா எத்தனை சதவீதம் அப்படி கேள்வி கேட்டிருக்காங்களா? இந்த கேள்வியை என்ன அப்படின்னா ஒரே மாதிரியாக மாற்றணும். ரூபாய் பைசா பைசா அப்படிங்கிறத ஒன்று எல்லாத்தையும் பைசாவை மாற்றணும், இல்லைனா எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ரூபாயை மாற்றணும். 100 ரூபாய் செஞ்சது தான் 100 பைசா செஞ்சது தான் என்னது? 1 ரூபாய். ஓகேவா? அப்போ 3 ரூபாய் அப்படிங்கிறது 300 பைசா ப்ளஸ் ஒரு 45 பைசா. அப்போ கேள்வி என்ன ஆகுது? 345 பைசாவில் 15 பைசா எத்தனை சதவீதம் அப்படிங்கிறத கேள்வியை ஃபஸ்ட்டு மாற்றணும். இதுக்கு பேர் யூனிட் கன்வர்ஷன். என்னது? இது வந்து நாணயம். நான் தனியாக யூனிட் கன்வர்ஷன் நடத்துகிறேன். அது ஒரு அடிப்படை. இது கணிதத்தோட அடிப்படை தெரிஞ்சுதான் இதாகும். இப்போ இதேமாரி கேள்வி என்ன பண்ணணும் அப்படின்னா இது ஒரு மாதிரியான சம்மு. இதில் இந்த இல்லு எங்கே இருக்குன்னு பார்க்கணும். என்னது? இல் பைசாவில் 7 5 அந்த இல்லு எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அந்த நம்பரை கீழே போடணும். போட்டுட்டு இன்னொரு நம்பருக்கு பார்த்தீங்களா அதை மேலே போடணும். எங்கெல்லாம் எத்தனை சதவீதம் கேள்வி வருதோ அங்கெல்லாம் இன்ட்டு 100 போடணும். இதுதான் கான்செப்ட் மாதிரி. என்னது? எங்கெல்லாம் இல்லு வருதோ அதுக்கு பக்கத்தில் உள்ள நம்பரை கீழே போடணும். இன்னொரு நம்பருக்கு பார்த்தீங்கன்னா அதை மேலே போடணும். இன்ட்டு போட்டு எத்தனை சதவீதம் அப்படின்னு எங்கெல்லாம் கேள்வியில் வருதோ அங்கே என்ன பண்ணணும்? இன்ட்டு 100 போடணும். சால்வ் பண்ணுங்கள். என்ன ஆன்சரு? ஸோ அது அடிக்கலாமா? 3 15 3 5 15 6 5 30 9 5 45 1 2 3 6 3 9. ஸோ 100/23. ஸோ எக்ஸாம்பிளாக ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் வரும். இல்லை சந்தேகம் இருக்கா? இது ஒரு முக்கியமான கணக்கு நான் நடத்துகிறேன். இந்த கணக்கை நடத்துறதுக்கு முன்னாடி இதில் சந்தேகம் இருக்கா? இல்லை நம்ம என்ன பார்க்கணும்? சொல்லுங்கள், என்ன பார்க்கணும்? இல்லை எங்கே இருக்குன்னு பார்க்கணும். யூனிட்டை ஒரே மாதிரியே மாற்றணும். அந்த இல்லை எங்கே இருக்கோ அதை கீழே போகணும். எல்லாத்துலேயுமே இல்லை கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எந்த கேள்வி வேணால் எடுத்து பாருங்கள். அதில் என்ன இருக்கும்? இல் 7 5 என்பது எத்தனை சதவீதம் நடத்துகிறோம். இதான் ரெண்டாவது கணக்கு. எழுதி வச்சுங்க. ஒரு எண்ணின் 5% 250 எனில் அந்த எண் என்ன? டைப் என்ன டைப் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எண்ணில் குறிப்பிட்ட சதவீதத்தோட வேல்யூ கொடுத்துட்டு அந்த எண் என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின். இது சூப்பராக ஈஸியாக போடலாம். கேள்வி பாருங்கள். ஒரு எண், ஏதோ ஒரு எண் இருக்குது. கவனிங்க. ஒரு எண்ணில் அப்படின்னா ஏதோ ஒரு எண். ஒரு எண்ணில் 5% 250 எனில் அந்த எண் என்ன? நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. ஒரு எண்ணுடைய 100% அந்த எண்ணு தான். இப்போ 2 100% என்னதான்? 2 தான். ஒருத்தர் 100 ரூபா சம்பளம் வாங்குறாரு. ஒருத்தர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு? 100 ரூபா சம்பளம் வாங்குறாரு. அவருடைய சம்பளம் 100% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இந்த 100க்கு 100% கண்டுபிடிச்சி வர்ற வேல்யூ என்ன பண்ணணும்? 100ஓட ஆட் பண்ணும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு எண்ணின் 100% என்னது? அந்த எண். சொல்லுங்க. அப்போ கேள்வியில் அந்த எண் கண்டுபிடிங்க அப்படின்னா 100% கண்டுபிடிங்கன்னு அர்த்தம். என்ன சொல்கிறது புரியுதா? ஒரு கேள்வியில் அவ் எண் யாது இல்லை எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா 100% கண்டுபிடிங்க அப்படின்னு அர்த்தம். என்ன சொல்லணும் புரியுதா?
இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துட்டாங்க, ஏதோ ஒரு நம்பர், அந்த நம்பருடைய 5% அப்படிங்கிறது 250. பர்சன்டேஜ்லாம் ஒரு பக்கமாக எழுதுங்க, நம்பராக ஒரு பக்கமாக எழுதுங்க. அடுத்து என்ன கேட்குறாங்க, அந்த எண் யாது அப்படின்னு என்ன கேட்குறாங்க, 100% என்னான்னு கேட்டுருக்காங்க. புரிஞ்சுங்க முடியுதா? இதை எழுதிட்டீங்க அப்படின்னா அந்த கணக்கை போட்டுடலாம். இந்த எழுதுன டவுட் இருக்கா உங்களுக்கு? சொல்லுங்கள். இந்த 100 எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா அந்த எண் யாது இல்லை எக்ஸின் மதிப்பு காண்க. ஏன் அப்படின்னா ஒரு எண்ணுடைய 100% அது அந்த நம்பர் தான், ஏதோ நம்பர் எக்ஸு. எக்ஸின் இப்படி பாருங்களா, எக்ஸில் 5% ஆனது 250 எனில் எக்ஸ் காண்க சொல்லலாமா? 5% ஆஃப் ஏ நம்பர் இஸ் 250, ஃபைண்ட் ஏ நம்பர். ஒரு நம்பரில் 5% 250, ஃபைண்ட் ஏ நம்பர். அந்த நம்பரை நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன்னா கண்டுபிடிக்க முடியாது என்ன தான், எக்ஸு தான். புரிஞ்சுக்க முடியுதா? இதை எழுதிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக போடலாம். 2 மெத்தடில் இந்த கணக்கை சால்வ் பண்ணலாம். இப்போ இதையும் கம்பேர் பண்ணணும். இந்த 5ஓட எதை பெருக்கினா 250 வருது? பொதுவாக 5ஓட எதை பெருக்கினா 250 வரும்? 50 பெருக்கினா 250 வரும். கரெக்டா? அப்போ இங்கே எவ்வளோ நம்பரோ 50ஆல் பெருக்கினா அதான் ஆன்சர். என்ன ஆன்சரு? என்னது? 5000. இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி கம்பேர் பண்ணலாம், இப்படி கம்பேர் பண்ணலாம், எப்படி வேணாலும் கம்பேர் பண்ணலாம். இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறேன். ஃபஸ்ட் இதை எழுத தெரிஞ்சுக்கணும். 5% ஆனது 250 எனில் அந்த எண் கேட்டால் 100%. பர்சன்டேஜ்லாம் ஒரு பக்கம், ஆன்சர்லாம் ஒரு பக்கம். ஸோ 5% அப்படிங்கிற 250 அப்படின்னா 100% அப்படிங்கிறது என்ன? இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண, இதை வந்து பெருக்கல் மாதிரியே பார்க்கணும். 5 எதால் பெருக்கினா 250 வரும்? 50ஆல் பெருக்கினா 250 வரும். அப்படின்னா இதை இந்த நம்பரை 50ஆல் பெருக்கணும். இல்லை நான் இதையும் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா இது 5 எதால் பெருக்கினா 100 வரும்? 20ஆல் பெருக்கினா 100 வருமா? அப்போ இதை 20ஆல் பெருக்கணும். பெருக்கல் தான் எல்லாமே. என்ன தான் ஆன்சர் வந்துட்டு இவ்வளோ தான் ஆன்சரே. எத்தனை சந்தேகம், எத்தனை புரிஞ்சிச்சு? ஏதாச்சும் புரிஞ்சிச்சா புரியலையா? அந்த இதை நம்பராக கேட்டாங்க, இதை ஒரு யூனிட்டாக வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். நம்பராக பார்க்குறப்ப ஈஸியாக இருக்கும், யூனிட்டாக பார்க்குறப்ப கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக இருக்கும். இந்த கணக்கு இல்லு வந்திருக்கா இல்லையா பாருங்க, வந்திருக்கா இல்லையா? எங்கே வந்திருக்கு? வந்திருக்கு பாருங்க. எல்லாத்துலேயும் ஒரு கட்டாயம் இல்லு வராமல் இருக்கே இருக்காது. அப்போ என்னத்தான், இந்த 2க்கு மெட்ரிக் டன்னே கீழே போடணும். ஆனால் இது மெட்ரிக் டன்னில் இருக்குது, இது குவிண்டாலாக இருக்குது. இப்போ மெட்ரிக் டன்னு என்ன பண்ணோம், குவிண்டாலாக மாற்றணும். இல்லை குவிண்டாலாக என்ன பண்ணோம், மெட்ரிக் டன்னாக மாற்றணும். ஒரு டன்னு அப்படிங்கிறது 10 குவிண்டாலு. என்னது? ஒரு டன்னு அப்படிங்கிறது 1000 கிலோ, ஒரு குவிண்டால் அப்படிங்கிறது 100 கிலோ. 10 குவிண்டால் அப்படிங்கிறது என்னது சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? இது என்ன சார் சின்னதாக இருக்குது, அதெல்லாம் பெருசாக, அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. கேள்வி என்னது, 2 மெட்ரிக் டன்னில் 40 குவிண்டால் எத்தனை சதவீதம்? இந்த 2 மெட்ரிக் டன்னை மாற்றுங்க, குவிண்டாலாக மாற்றுங்க. 2 மெட்ரிக் டன் இது எத்தனை குவிண்டால்? அவ்வளோதான். இப்போ கேள்வி பாருங்க, 2 மெட்ரிக் டன் அப்படிங்கிறது 20 குவிண்டால். சார் அந்த இல்லுங்கிறது சின்னதாக இருக்க சார், அதெல்லாம் யோசிக்க கூடாதீங்க, எது வேணாலும் தர போகுது. கேள்வி என்னது, 20 குவிண்டாலில் 40 குவிண்டால் எத்தனை சதவீதம்? என்ன பண்ண, இல்லுங்க இருக்கு, இதான் இருக்குது. அப்போ 20 கீழே போடுங்க, 40 மேலே போடுங்க, இன்ட்டு 100. இங்கே மேலே வந்து சின்னதான் போடணும், கீழே பெருசு தான் போடணும், அப்போல்லாம் எதுவும் முறை கிடையாது. என்ன இருக்கோ என்ன பண்ணாதா போட்டு சால்வ் பண்ண வேண்டியதான். ஸோ இதுதான் அடிச்சிட வேண்டியதான். 2 4 1 2 எத்தனை பர்சன்டேஜ்? 200%. ஆன்சர் என்ன? புரிஞ்சுக்க முடியுதா? ஆன்சர் எது வேணாலும் வந்துட போகுது, கான்செப்ட் தான் நமக்கு முக்கியம். ஸோ இந்த கேள்வி வந்து பைச்சார்ட் யூஸ் ஆகும். கேள்வி பாருங்க, ஒரு தேர்வில் பங்கு பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை 270 அப்படின்ட்டாங்களா? அதில் அப்படின்ட்டாங்களா? அதில் உள்ள இல்லை தான் எடுத்துக்கணும். என்னது அதில்? தேர்ச்சி பெற்றவர்களின் எண்ணிக்கை 252 எனில் தேர்ச்சி வீதம், தேர்ச்சி சதவீதம் என்ன? இப்போ இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வந்து தேர்ச்சி சதவீதம் அப்படின்னு கேட்டாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா, டோட்டல் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா பெருசு, அதை கீழே போடணும். இப்படி ஞாபகம் வச்சுங்க, பாஸ் பர்சன்டேஜ் ஆர் ஃபெயில் பர்சன்டேஜ் பேசக்கூடாது. கவனிங்க, என்னது பாஸ் பர்சன்டேஜ் ஃபெயில் பர்சன்டேஜுக்கு மட்டும் டோட்டல் வேல்யூ அப்படியே கீழே போடணும். என்ன பண்ணணும், ஒரு பள்ளியில் 500 மாணவர்கள் தேர்வு எழுதுறாங்க, அதில் 200 பேர் பாஸ் பண்ணுறாங்க. தேர்ச்சி சதவீதம் என்ன அப்படின்னா டோட்டல் மாணவர்களோட எண்ணிக்கை கீழே போடணும்,
பாஸ் கேட்டால் பாஸ் பண்ணவங்கள மேலே போடணும், ஃபெயில் கேட்டால் எப்போதும் மேலே எங்கெல்லாம் எத்தனை சதவீதம் கேட்குறாங்களோ தேர்ச்சி சதவீதம் கேட்கலாம், அங்கே என்ன பண்ணணும் இன்ட்டு 100 போடணும், அவ்வளோதான். இந்த இன்ட்டு 100 எங்கெல்லாம் வருது அப்படின்னு பார்த்துக்குங்க. எங்கெல்லாம் எத்தனை சதவீதம் பாஸ் பர்சன்டேஜ் ஃபெயில் பர்சன்டேஜ் அப்படிலாம் கேட்குறாங்களோ அங்கே இன்ட்டு 100. பாஸ் பர்சன்டேஜ் கேட்டாலும் ஃபெயில் பர்சன்டேஜ் கேட்டாலும் கீழே என்ன தான் போடணும், டோட்டல் வேல்யூ தான் போடணும். புரிஞ்சுங்க உங்களுக்கு? இங்கே போய் நீங்கள் இல்லை பார்த்துடாதீங்க, என்ன பார்த்துடாதீங்க, இப்போ சால்வ் பண்ணி சொல்லுங்கள். என்ன ஆன்சரு? 93 1/3% சால்வ் பண்ணிக்கிங்க. இங்கே பாருங்கள், இது ஒரு நல்ல கேள்வி. ஒரு எண்ணானது அந்த எண்ணின் 16% விட 42 அதிகமாக இருக்குது. செய்து விட்டுருங்க. இங்கே பாருங்க, 75 மதிப்பெண்களுக்கு ராஜு 60 மதிப்பெண்கள் பெற்றார் எனில் சதவீதம் என்ன அப்படி கேள்வி கேட்டிருக்காங்களா? என்ன பண்ணுறாங்க, 75 மதிப்பெண்களுக்கு அந்த கூவையும் பார்க்கணும். என்ன பார்க்கணும், இல்லு பார்த்தோம்ல, இல்லு பார்த்தோமா பார்க்கலையா, அதே போல் கூவுர் தான் பார்க்கணும். ஏன்னா இதில் என்ன அப்படின்னா எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டாவே ஏதோ ஒரு நம்பரை மேலே போட போகிறோம், ஏதோ நம்பர் என்ன பண்ண போகிறோம் கீழே போட போகிறோம். இதில் எந்த நம்பரை மேலே போடுறது எந்த நம்பர் கீழே போடுறது அப்படிங்கிறது முக்கியமானது. அவர் 75 மதிப்பெண்களுக்கு எத்தனை மதிப்பெண் பெற்றிருக்காப்புல, 60 மதிப்பெண் பெற்றிருக்காப்புல. இதை எத்தனை சதவீதம் கேட்டுருக்காங்க, இன்ட்டு 100 போகணும். புரிஞ்சுக்க முடியுதா? அடிங்க. ஸோ 4 15 60 3 15 75 400 பை 5 5 15 75 அடித்தோம்னா 20. எத்தனை பர்சன்டேஜ்? 8%. ஓகேவா? நீங்கள் வேணால் 75க்கு 80% போட்டு பாருங்க, என்ன வரும், என்ன வரும், 60 வரும். 75க்கு 80% போட்டால் என்ன வரும்? சரி, ரைட்டு. இது புரியுதா? சரி, இந்த கேள்வி பர்சன்டேஜ் பை சார்ட் யூஸ் ஆகும். என்ன அப்படின்னா ஒருவருடைய எடை 80 கிராம். எவ்வளவு? 80 கிராம். 80 கிராமிலிருந்து 120 கிராமாக உயர்கிறது. நல்லா தெரிஞ்சு வச்சுங்க, ரொம்ப ஈஸியான கணக்கு. இந்த கணக்கு தான் நம்ம பை சார்ட்டில் கேட்பாங்க. கேள்வி பாருங்க, ஒருவரின் எடை எவ்வளவு? 80 கிராமிலிருந்து 120 கிராமாக உயர்கிறது எனில் அதிகரிப்பு சதவீதம். இப்போ எழுதி வச்சுங்க, அதிகரிப்பின் சதவீதம் அல்லது குறைந்த சதவீதம். இதுதான் கேள்வி. டாபிக் டைப் பேர் என்ன அப்படின்னா அதிகரிப்பின் சதவீதம், சதவிகிதம் அல்லது குறைவு சதவீதம். எது வேணாலும், ஒன்று குறையலாம், இன்னொன்று என்ன பண்ணலாம் சொல்லுங்க, அதிகரிக்கலாம். இது ஒரு டைப்பான சம். இது ஒரு எடை உயரலாம், இல்லை ஒருத்தர் ஒரு மாத சம்பளம் 500 ரூபாய், அவருடைய மாத சம்பளம் 600ஆக அதிகரிக்கிறது எனில் அதிகரிப்பு சதவீதம் என்ன அப்படி எது வேணால் கேட்கலாம். ஒரு பொருளின் விலை 200 ரூபாய், பொருளின் விலை 300ஆக அதிகரிக்கிறது, அதிகரிப்பு சதவீதம். ஒரு பொருளின் விலை 200 ரூபாய் 150ஆக குறைகிறது, குறைவு சதவீதம். டாப் என்ன, தலைப்பு என்னது, அதிகரிப்பு சதவீதம் அல்லது குறைவு சதவீதம். அப்படின்னா இதில் என்ன தெரிஞ்சு வச்சிங்க, இப்போ 5ல் 7 என்பது எத்தனை சதவீதம் நம்ம என்ன பண்ணோம், சிம்பிளாக அப்படியே சொல்லுங்கள். 5ல் 7 என்பது எத்தனை சதவீதம் அப்படின்னா என்ன பண்ணுறோம், ஏதோ இல்லை எங்கே இருக்கோ கீழே போடுறோம், ஒரு நம்பரை மேலே போடுறோம், இன்ட்டு என்ன பண்ணுறோம் 100 போடுறோம். ஆனால் இங்கேயும் அதே மாதிரி தான் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஆனால் ஸ்டெப் ஒன்று பண்ணணும். என்ன ஸ்டெப் ஒன்று என்னன்னா, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். 80ல் 120 போயிட்டுனா ஸ்டெப் ஒன்று என்னது மைனஸு, 80ல் 120. இதில் மைனஸ்லாம் கிடையாது. என்ன கிடையாது, ஆன்சரில் -40 பர்சன்டேஜ் என்ன கிடையாது, -40லாம் கிடையாது. ஸோ 120 80 போயிட்டுனா 40. இதில் இல்லை எங்கே இருக்குது, 80 kg, அதுதான் கீழே போடணும். அதை கீழே போட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதை தான் மேலே போடணும். 120 என்ன பண்ணிவிடக்கூடாது, மேலே போட்டக்கூடாது. புரிஞ்சுக்க முடியுதா?
இந்த டைப் ஆஃப் சம்முக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டெப்பு போடணும். என்ன ஸ்டெப்பு? ரெண்டுத்தையும் கழிக்கணும். அந்த கழித்து வர்ற ஆன்சரை தான் மேலே போடணும். கீழே என்ன போடணும் அப்படின்னா எதிலிருந்து 80லேருந்து 120ஆக இல்லை எதிலிருந்து எதாக மாறி இருக்கோ அதை தான் கீழே போடணும். நல்லா புரிஞ்சு வச்சிங்க. புரியுதா? புரிஞ்சுக்க முடியுதா இல்லையா? எப்போது போல் அஸ் யூஸ்வல் என்ன பண்ணணும்? இன்ட்டு 100 சால்வ் பண்ணுங்க. 4 2 8 I 2 10 அடித்தோம்னா 5 40 50% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. புரிஞ்சுக்க முடியுதா? புரியுதா புரியலையா? புரியுதா? எத்தனை புரிஞ்சு வச்சு எத்தனை புரியல? இதை நல்லா அண்டர்லைன் பண்ணி இப்படி எழுதி வச்சிங்க, பாக்ஸ் போட்டு வச்சிங்க. அதிகரிப்பின் சதவீதம், குறைவின் சதவீதம், இதுதான் பை சார்ட்டில், பார் சார்ட்டில், கிராஃப் சார்ட்டில் யூஸ் ஆகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2020 ஏ அப்படிங்கிற ஒரு கம்பெனி இவ்வளோ மேனுஃபேக்சரிங் பண்ணுது, 2021 பி அப்படிங்கிற ஒரு கம்பெனி இது மேனுஃபேக்சரிங் பண்ணுது. ஏங்கிற கம்பெனி 2020 மேனுஃபேக்சரிங் பண்ணதை விட 2021 எத்தனை சதவீதம் அதிகமாக மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கு, எத்தனை சதவீதமாக குறைவாக மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கு. இப்போ உதாரணத்தை நம்மளே சொல்கிறோம், 2010 ஒரு 10 மர்டர் கேஸ் நடந்திருக்கு, 2011 8 மர்டர் கேஸ் நடந்திருக்கு. இப்போ என்ன கேள்வி வைப்பாங்க? எத்தனை சதவீதம் குறைந்துள்ளது, எத்தனை சதவீதம் அதிகரித்துள்ளது. அதுக்கு ஸ்டெப்பு ஒன்று என்ன பண்ணணும்? ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். எதுலேருந்து அதிகமாக இருக்கோ அது கீழே போடணும், கழிச்ச வேலையை என்ன பண்ணணும்? மேலே போடணும், இன்ட்டு 100 போடணும். மறந்துடக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. அதிகரிப்பின் சதவீதம், குறைவு சதவீதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புரிஞ்சிக்க முடியுதா? இது இப்போ நம்ம ஒரு சம்மோன் போடுறோம் அப்படின்னா இதை வந்து சரி பார்க்கணும். என்ன பண்ணால் சரி பார்க்கணும். எப்படி? இந்த 80க்கு 50% அதிகமாக என்னவா மாறுதுன்னு பார்க்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு 80க்கு ஃபஸ்ட்டு 50% கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவோம்? எவ்வளோது? 40. அதிகரிச்சதுன்னா இந்த 40 கூட்டணும். 80 + 40 என்னது? 120 வந்துருச்சா? குறைவுன்னா என்ன பண்ணணும்? கழிக்கணும். புரிஞ்சா புரியலையா? புரியுதா? கொஞ்சமாச்சும் புரியுதா? எழுதுங்க. ஒருவரின் மாத சம்பளம் 500 ரூபாய். மாத சம்பளம் எவ்வளவு? 500 ரூபாய். அவருடைய சம்பளம் 30% குறைந்தால் எவ்வளவு சம்பளம் வாங்குவார்? ஒரு மாத சம்பளம் எவ்வளவு? 500 ரூபாய். அவருடைய சம்பளம் திடீர்னு சொல்கிறாங்க அவங்க சம்பளம் 10% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம சம்பளம் எவ்வளவு, அதுக்கு 10% எவ்வளவு, அதை கண்டுபிடிச்சு என்ன பண்ணுவோம்? அதிகரித்தா கூட்டுவோம், குறைஞ்சதுன்னா இப்போ என்ன பண்ணணும்? 500க்கு 30% பார்த்தே சொல்லிடலாமா? 500க்கு 30 எவ்வளவு? 500 30% 150 ரூபா. 2 ஜீரோ எடுத்து கூட்டுறோம், அவ்வளோ முடிஞ்சுட்டு. இதில் ஒரு ஜீரோ எடுத்துடுறோம், இதிலே 2 ஜீரோ எடுத்தாலும் சரி, 2 ஜீரோ எடுத்து பிரிக்கிற வேண்டியதான். என்ன ஆன்சரு? 150 ரூபா. இப்போ குறைந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா 500ல் 150 கழிக்கணும். என்ன பண்ணணும்? குறைந்தால் 500 150 கழிக்கணும். என்ன ஆன்சரு? அதிகரிச்சா கூட்டணும். புரிஞ்சுக்க முடியுதா? புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ இதே கேள்வியை இப்படி கேட்குறேன், எழுதுங்க. ஏதாவது டவுட் இருக்கா? இதே கேள்வி நம்ம வேற மாதிரி பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம்? ஒருவரின் மாத சம்பளம் 500 ரூபாயிலிருந்து 350ஆக மாறுகிறது எனில் சம்பளம் குறைந்த சதவீதம் எவ்வளவு? சம்பளம் குறைந்த சதவீதம் எவ்வளவு? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்டெப் 1 என்ன பண்ணுவோம்? இந்த 500லேருந்து 350 கழிப்போம். எவ்வளவு? 150. எதுலேருந்து குறையுது? 500 ரூபாயிலேருந்து. அதை கீழே போடுவோம். குறைந்த சதவீதம் அதிகரிப்பு சதவீதம் என்ன பண்ணுவோம்? இன்ட்டு 100 போடுவோம். அடுத்து என்ன? அது புரிஞ்சுக்க முடியுதா? இது அப்படியே கான்செப்டாக தெரியணும். இந்த கேள்வி கேட்டால் எப்படி போடணும், அந்த கேள்வி போட ஒரே கேள்வி தான்.
கொஸ்டின் என்னது மாற்றி கேட்டிருக்காங்க. இப்போ புரிஞ்சிச்சா? டவுட் ஆகிருக்கா? இப்போ இந்த கணக்கு பாருங்கள், சூப்பரான கணக்கு. ஏதோ ஒரு எண் இருக்குது, அந்த எண்ணில் 16% குறைத்த பிறகு என்ன கிடைக்கிது? 42. 16% குறைக்கிறாங்க அப்படின்னா 100% ஞாபகம் வச்சுக்கணும். என்ன பண்ணணும்? ஏன்னா அந்த எண் ஒரு எண்ணோட 100% என்னது அந்த எண். இதை என்ன பண்ணணும்? 16% குறைத்த பிறகு 42 அப்படின்னா 100ல் 16 குறைக்கணும். குறைச்சா அவ்வளோது 84% ஈக்குவல் டு 42 எழுதணும். டேரெக்டாக எழுதணும். 16% குறைச்சா 100ல் 16 குறைச்சி எழுதணும். கூட்டி கிடைக்குதுன்னா 100ல் கூட்டி எழுதிக்கணும். கணக்கு தெரியாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கணக்கை ஃபஸ்ட்டு படிக்கணும். ஒரு எண்ணில் 16%, அப்போ ஏதோ ஒரு எண்ணில் குறிப்பிட்ட சதவீதம் குறைச்ச பிறகு ஒரு ஆன்சர் கொடுத்துட்டு அந்த எண் கேட்டால் என்ன பண்ணணும்? குறைச்சா 100ல் குறைச்சி எழுதணும். இந்த நம்பரை குறைச்சி இந்த நம்பரை இங்கே எழுதக்கூடாது, இதை நம்ம கணக்கில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு இருக்கணும். என்ன பண்ணணும்? 16% குறைக்கிறாங்களா, 100ல் 16 குறைச்சிட்டு எழுதிட்டு அதுதான் ஆன்சரு. ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரில் 16% குறைச்ச பிறகு என்ன இருக்கு? 42. அந்த எண் யாதுன்னா 100% என்ன? இப்போ 84 42 ஆகணும். என்ன பண்ணுறாங்க? டிவைடட் பை 2 போட்டுறாங்க. டிவைடட் பண்ணலாம், பெருக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். அப்போ டிவைட் பை 2 அப்படின்னா இதையும் டிவைட் பை 2 போட்டால் என்ன ஆன்சரு? 50. அவ்வளோதான் ஆன்சர். ஆன்சரே முடிஞ்சிட்டு. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? எத்தனை பேருக்கு புரியல? கவனிங்க, ஒரு எண்ணில் 16% குறைச்ச பிறகு 42 மாறுது. அப்போ அந்த எண்ணை பிறகு 100%. அந்த 100%க்கு 16% கண்டுபிடிச்சி வர்ற வேலையை கழித்து அவங்களே ஒரு சம்மை ஒர்க் அவுட் பண்ணி டேரெக்டாக என்ன பண்ணிட்டாங்க? ஆன்சரை 42 சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணிக்கிறாங்க? 100%லேருந்து ஒரு 16% கழித்து வர்ற ஆன்சர் தான் என்னது? 42. இந்த 84% எங்கேருந்து வந்து தெரியுதா? இந்த இடத்த பாருங்கள். 16% குறைச்சா 100ல் கழிச்சு 84 போடணும். 16% இன்க்ரீஸ் பண்ணால் 116 போடணும். குறைச்சா குறைக்கணும், கூட்டினா அவ்வளோதான் முடிஞ்சு. இது ஆன்சரு. அஸ்யூஸ்வல் அந்த எண்ணெய் எப்போது என்னது? 100%. இப்போ நான் இதையும் கம்பேர் பண்ணுறேன். 84 எப்படி 42? 2 தான் 42. அதுமாதிரி 150 2 தான் 50. புரிஞ்சுங்க? இப்படிதான். அது புரியலையா? சரி எழுதுங்க. இதே மாதிரி இன்னொரு கணக்கு போட்டால் ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு எண்ணானது 20% அதிகரித்த பிறகு 240 மாறுகிறது எனில் ஃபர்ஸ்ட் கேள்வி அந்த எண் என்ன? இரண்டாவது கேள்வி அந்த எண்ணின் 30% என்ன? அப்போ அந்த எண்ணின் 30% கேட்கலாம், 40% கேட்கலாம், எது வேணாலும் கேட்கலாம். ஃபஸ்ட்டு நம்பர் இதை கண்டுபிடிச்சோன்னா இதை போடலாம். கவனிங்க, இப்போ இந்த கொஸ்டினில் என்ன பார்க்கணும் அப்படின்னா அதிகரிக்கிறாங்களா குறைக்கிறாங்களா? அதிகரித்தா 100ல் இந்த அதிகரித்த நம்பர் கூட்டிக்கணும். குறைச்சா என்ன பண்ணணும்? 100ல் கழிச்சிக்கணும். அந்த கழிச்சு வர ஆன்சர் தான் இங்கே எழுதணும். இப்போ 20% அதிகரிக்கிறாங்களா, அப்போ 100ல் 20 போயிட்டுனா இந்த 80% ஈக்குவல் டு 240ன்னு போகணும். புரிஞ்சுக்க முடியுதா? ஆமாம், அதிகரிச்சிருக்காங்களா, அப்படின்னா என்ன பண்ணணும்? 120 போடணும். என்னடா சத்தம் அதிகமாக இருக்குன்னு பார்த்தா எப்படா தப்பு பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறது. என்னது? அதிகரிச்சிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? 120% ஈக்குவல் டு இது எழுதிட்டா கணக்கே போட்ட மாதிரிங்க. இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? சொல்லுங்க சொல்லுங்க. ஸோ 20% அதிகரிக்குதுன்னா என்ன பண்ணோம்? அதிகரித்து எழுதிட்டு 240 எழுதுறோம். அஸ் யூஸ்வல் அந்த எண் எனக்கு கேட்டாங்களா, அந்த எண் என்னது? 100%. 100%. கொஸ்டின் மார்க்கு. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுவோமா? 120 எதால் பார்க்கணும்? 240 வரும். 2ஆல் பார்க்கணும் 240. அப்போ 100 2ஆல் பார்க்கணும் அவ்வளோதான், முடிஞ்சிட்டு. ஆன்சரே முடிஞ்சிட்டு.
இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு எண்ணோட 100% அப்படிங்கிறது 200. அந்த எண்ணு 30% என்ன? 30% 60. 2 கணக்குமே முடிஞ்சிட்டு. இதாச்சும் பொறுத்த தெரியுமா? ஒரு எண்ணின் 100% 200 எண்ணில் அந்த எண்ணின் 30% 60. இதை 2ஆல் பெருக்கிறாங்க, இதை 2ஆல் பெருக்கிறோம். நோட் பண்ணிக்கங்க. கணக்கை மனப்பாடம் பண்ணுங்க, கேள்வியை மனப்பாடம் பண்ணுங்க. ஒரு எண்ணானது 20% அதிகரித்த பிறகு 240ஆக மாறுகிறது எனில் அந்த எண் கேட்டால் நம்ம என்ன பண்ணணும்? 20% அதிகரித்தா 100ஓட கூட்டி 120% ஈக்குவல் டு அந்த ஆன்சரை எழுதணும். அந்த எண்ணுக்கு என்ன பண்ணால் 100% எழுதணும். எழுதிட்டு மேலே ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணி எந்த நம்பரால் பெருக்க முடியும் அந்த நம்பரால் கீழே பெருக்கணும். கணக்கே முடிஞ்சிட்டு. புரிஞ்சுக்க முடியுதா? இது ஒரு 4 வாட்டி சொல்லி பார்த்தீங்கன்னா கணக்கை வந்து எந்த கணக்கிட்டாலும் நம்ம நம்பரை மாற்றுவாங்க, அவ்வளோதான். இந்த 20% எடுத்து 30 போடுவாங்க, நம்பரை மாற்றுவாங்க. பர்சன்டேஜ்லாம் மேக்ஸிமம் அடிக்கிற மாதிரி நம்பர் தான் போடுவாங்க. இப்போ பாருங்கள், இது ஒரு நல்ல கணக்கு, யூஸ் ஆகும். பை சார்ட்டுலாம் யூஸ் ஆகும். ஒரு தேர்வில் 40% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர். ஓகேவா? அப்போனா என்ன அர்த்தம்? 60% மாதிரி தோல்வி அடைஞ்சிட்டாங்க. கரெக்டாக? 180 பேர் தேர்வில் தோல்வி எனில் தேர்வில் கலந்து கொண்ட மாணவர்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டுருக்காங்க. ட்ரை பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள், நான் போகிறேன். உங்களுக்கு என்ன தெரியணும்ல?